டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அன்புள்ளம் கொண்ட பகேன் பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இப்போ இந்த பதிவில் நம்ம புது வருஷம் தமிழ் புத்தாண்டு நமக்கு தொடங்க போகிறது. தமிழ் புத்தாண்டு அப்படின்ற பார்க்கும்போது சித்திரை மாதத்துலேருந்து இது நம்மளுடைய புத்தாண்டு இப்போ தான் தொடங்குறது. ஸோ அதனால் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 2வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இல்லை இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சொல்லிட்டோம். இந்த நட்சத்திரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிருத்திகைக்கு சூரியன் அதிபதி, ரோகிணிக்கு சந்திரன் அதிபதி, மிருகசீர்ஷத்துக்கு செவ்வாய் அதிபதி. இந்த வருஷம், இந்த விஸ்வாச வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ உங்களுக்கு ஜென்ம குரு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிறதுல உங்களுக்கு ஜென்ம குரு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஜென்ம குரு உங்களுக்கு மே மாதம் இந்த வருஷ பயிற்சி ஆனவன், இந்த வருஷம் பிறந்த உடனேயே மே மாதம் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 2வது வீட்டுக்கு போகிறார். தனக்காரகன், தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது வீட்டுக்கு அவர் போகிறார். அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னோம்னா சனி பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் சனி பகவான். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு தொழில் ஸ்தானம் 10வது வீட்டுக்கு போயிடுது. அது மாதிரி கேது பகவான் உங்களுக்கு 4வது வீட்டுக்கு 5வது வீட்டு 4வது வீட்டுக்கு வந்துடுது. ஸோ இதுதான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இதில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஏற்றமான காலங்களாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மிக நல்ல காலங்களாக இருக்கும். நல்ல பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதுவும் இந்த ராசியை சேர்ந்தவங்க அதிகமான பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் மேனாக இருக்கும். அதனால் இந்த ராசியை சேர்ந்தல, ஏன்னா இந்த ராசிக்கு தொழில் தான் சொல்ல 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான், ஆனால் 11ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். அதனால் நிறையா பேரை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் ஓரியன்டான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஒரு சில பேர் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் நடத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஒரு சில பேர் ஃபேன்சி ஸ்டோர்ஸு அது மாதிரி வச்சுருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராசியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே புதிய முதலீடுகள் லாபங்கள் தரும். நீங்கள் புதுசாக ஆரம்பித்த கம்பெனியோ விஷயங்களோ லாபங்கள் நிச்சயமாக உங்களை தேடி கொண்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் சேர்ந்தவங்க பல பேர் மீடியாவில் இருப்பாங்க. மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாமும் நல்ல காலங்களாக இருக்கும். இந்த ராசியை பொறுத்தளவு இதுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால இந்த வருஷத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் நீங்கிடும், கவலைப்பட வேணாம். ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் இந்த வருஷ கடைசியில் திரும்ப 7ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால உங்களுக்கு அதில் காம்ப்ரமைஸ் ஆகிடும். வருஷ ஆரம்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் வருஷ கடைசியில் உங்களுக்கு அது நிவர்த்தி ஆகிடும். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். இந்த வருஷத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு இப்போ கடந்த வருஷம் கஷ்டப்பட்டுருப்பீங்க, நிறையா கஷ்டப்பட்டுருப்பீங்க. புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டிலே ஆகிட்டே வந்திருக்கும். புது ப்ராஜெக்ட் எதுவுமே இல்லை. நீங்கள் ப்ரமோஷன் இந்த மாதிரிலாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாது. நீங்கள் ப்ரமோஷனும் இல்லை வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறான்னு அப்ளை பண்ணியிருப்பீங்க, பதிலே இருந்திருக்காது, ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். அது என்ன ரிசல்ட்னே தெரியாத அந்த கண்டிஷன் இருந்திருக்கும். உங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகிறது. நீங்கள் நினச்சா மாதிரி உங்களுக்கு ப்ரமோஷனோ வேறு வேலையோ பதவி உயர்வோ இதெல்லாம் கிடைக்க போகிறது. பொருளாதார ரீதியாக அது ஏற்றமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக அது ஏற்றமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகிறது அப்படின்னு நினச்சிங்க. குடும்பத்துலேயும் ஏற்கனவே பிரச்சனையாக இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ தீரும். அதெல்லாம் இந்த வருஷத்தில் தீரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கருத்து வேறுபாடுகள் மூலமாக பிரிஞ்சிருந்தால் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு இது நல்ல வருஷமாக இருக்குது. நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு, அதுவும் மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே
இந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரும். திருமணத்துக்கு காத்துட்டு இருந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரும். நீங்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். நல்ல பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். குடும்பத்தில் வந்து பலவிதமான மகிழ்ச்சிகள் நிலவும். குடும்பத்தில் வந்து என்ஹான்ஸ்மெண்ட்டு, அதாவது கார் வாங்கிறது, வீடு கட்டுறது, இல்லை இடம் வாங்கிறது, இது மாதிரியான முன்னேற்றங்களும் குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருக்கும். இதை தவிர வந்து இந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, படிப்பு சம்மந்தமாக இது வரைக்கும் உங்களுக்கு டல்லாக இருந்ததெல்லாம் இனிமேல் படிப்பில் நல்ல உற்சாகம் காட்டுவீங்க. எதிர்பாராத வாய்ப்புகள் கிடச்சி உங்களுக்கு பல பேர் வந்து மேல் படிப்புக்கு வந்து ஜெயிச்சு அதுக்கு போகிறதுக்கு உண்டான இது வரைக்கும் 2-3 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு மேல் படிப்புக்கு. ஆனால் வந்து இப்போ நீட் எழுதுகிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வருஷம் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இந்த வருஷத்தில் நீங்கள் நீட் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி போட்டித் தேர்வுகளில் இந்த வருஷம் நீங்கள் நல்லா படித்து பாஸ் பண்ணுறதுக்கு மிக மிக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்பிக்கையோட உற்சாகத்தோட மாணவ செல்வங்களே நீங்கள் படிங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இது வந்து மாணவ செல்வங்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்பத்தில் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். பட் எல்லாம் சரியாக போய்டும், இந்த வருஷ கடைசியிலே சரியாக போயிடும்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பிரச்சனை ஆகிருந்ததுன்னா அவங்களுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி திரும்ப பேச்சுவார்த்தை நடத்துகிற இந்த வருஷம் நல்ல வருஷம். இல்லை ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இந்த வருஷம் நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். இதெல்லாம் வந்து திருமணம் அது சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒத்து வரும். உடல்நலத்தை பொறுத்தளவில் உடல்நலம் முன்ன காட்டும் நல்ல சீராகவே இருக்கும். சளி தொந்தரவுகள் வரலாம், அதை மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். உடம்புல வந்து நீர் சத்து குறையலாம், அதனால் வந்து தண்ணி நிறையா குடிக்கிறத நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும். இந்த ராசியை சேர்ந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு நீங்கள் மகாலட்சுமியை வணங்குங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் உங்களுக்கு வேணும். நீங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்க, உங்களுக்கு பொருளாதார ஏற்றங்கள் வேணும். மகாலட்சுமியை இந்த வருஷம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் லக்ஷ்மி பூஜை அப்படின்றத கொஞ்சம் உட்காந்து பூஜை பண்ணும்போது அதுக்காக மெனக்கிடுறோம் இல்லையா, அப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து ஃபோக்கஸ் கிடைக்கிறது நமக்கு. அந்த ஃபோக்கஸ் வந்து நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலையும் வெளிப்படும். அது நம்ம வெளியில் போகும்போது நம்மளுடைய தேஜஸ் நல்லாயிருக்கும். அப்போது வந்து நமக்கு காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். இப்படித்தான் நமக்கு வாழ்க்கையில் நடக்கிறது. நம்மளை ஒரு முறைப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வணங்குறது போக்குவரத்தெல்லாம் வச்சுக்கிறோம். அதனால் வந்து மகாலட்சுமியை பொண்ணிங்க வணங்குங்க. அதுவும் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மி பூஜை பண்ணுறது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வருஷம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருக்கும் மிக நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி பிகின் பக்தி இந்த சேனல் சார்பாக நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பொதுவாக 5ஆம் நம்பர் நல்லாயிருக்கும், 5ஆம் நம்பர் நல்லாயிருக்கும், உங்களுக்கு 9ஆம் நம்பர் நல்லாயிருக்கும், அதே மாதிரி 6ஆம் நம்பர் நல்லாயிருக்கும். 5, 6, 9 இந்த நம்பர்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தேடித்தரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வெளிர் நிலங்கள் லைட் கலர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, லைட் கலர்ஸ் நீங்கள் போட்டுங்க. ஒயிட்டு, ப்ளூ இது கலந்த ஒயிட் கலர்ஸ் போட்டுங்க. உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தேடி வரும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.